காவிரி ஆற்றில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கனஅடி தண்ணீர் வேஸ்ட்டாக போய் கடலில் விழுவுது. ஆனால் கொல்லிமலைக்கு தெற்கேயும் காவிரிக்கு வடக்கையும் உள்ள 5 லட்சம் ஏக்கர் தரிசாக கிடக்கு. இந்த காவிரி தண்ணியை மேட்டூர்லேருந்து ஐயாத்தில் ஒரு 1000 கனஅடி, 1,00,000 கனஅடியில் ஒரு 100க்கு ஒரு பங்கு திருப்பி விட்டால் 5 லட்சம் ஏக்கர் சாடி ஆகும். சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தில் வறண்ட பகுதியெல்லாம் வளங்கொழிக்கும் பகுதியாக மாறும். நிலத்தடி நீர்மட்டம் 1000 அடிக்கு போயிடுச்சாங்கலாம், அதெல்லாம் 20 அடிக்கு வந்துடும். அதை செய்கிறேன் தமிழக அரசு செய்ய மாட்டேங்குது. அதே போல் விவசாயிகளுக்கு 25% ஈரம் இருந்தாலும் அதை வாங்கி அதை சரிப்படுத்தி நெல்லை அரைக்க வேண்டிய கடமை மத்திய சர்க்காருக்கும் இருக்கிறது, மாநில சர்க்காரும் இருக்கிறது. மத்திய சர்க்கார் 25% ஈரப்பதம் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் மோடி ஐயா என்ன சொன்னார், நான் பிரதம மந்திரி ஆனால் 2 மடங்கு லாபம் தரும் விலையை விவசாய விளைபொருளுக்கு தரேன்னு சொன்னார். 18 ரூபா ஒரு கிலோ வித்த நெல்லுக்கு 54 ரூபா தரேனாரு. கொடுக்கறது 24 ரூபா, 54 ரூபாய் 24 ரூபா தராரு. அதே போல் 2700 ரூபா டன் வித்த கரும்புக்கு 8100 தரேன்னு சொல்லிட்டு கொடுக்கறது 3150. இது நியாயமா? இதற்காக நாங்கள்லாம் இப்போ இந்த டெல்லியிலே சென்று அடுத்த மாதம் போராட இருக்கோம். சாகும் வரை இதை போராடவும் இருக்கோம். இப்போ எங்களுக்கு தமிழக அரசு டிபிசியில் நெல் கொண்டு போட்டால் 80 ரூபா லஞ்சம் கேட்குறான். ஒரு 40 கிலோ மூட்டை பிடிக்கிறதுக்கு 10 ரூபா கொடுக்குறா, அது 20 ரூபா கொடு அவங்களுக்கு. எங்களுக்கு இல்லை, எங்ககிட்ட லஞ்சம் வாங்காமல் காப்பாற்றி என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிறைவேற்றலாம். 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா காவிரியில் நெட்டுக்குமே குடிநீர் ஆழமாக போட்டு 1000 அடி ஆழம் போட்டு தண்ணி எடுத்தெல்லாம் குடிநீருக்கு போய் மரங்கள்லாம் அழிஞ்சு போகுது. குடிநீரை தடுப்பது எங்களை நோக்கம் அல்ல. ஆனால் குடிநீருக்கு எவ்வளோ வேணால் எடுத்துக்கிட்டோம். தடுப்பணை 10 கிலோமீட்டருக்கு கட்டினா தண்ணி நீர்மட்டம் கீழே போகாது என்பது இந்த போராட்டம். இப்போ அதுக்காக ஆற்றுல குதிக்கிறதா இருந்தோம்ப்பா. இங்கேருந்து நாங்கள் செத்து போனாலும் சரி குதிக்கிறதா இருந்தோம். காவல்துறை எங்களுக்கு முன்னே தடுப்பணை போட்டு விட்டார்கள். இருந்தாலும் இப்போ எங்களுக்கு இந்த கோரிக்கை நாங்கள் பிரதம மந்திரிக்கு முதலமைச்சர் அனுப்ப போகிறோம் கலெக்டர் மூலமாக. இந்த கோரிக்கை எங்களுக்கு போய் செய்யலைன்னா கண்டிப்பாக அடுத்த போராட்டம் ஆற்றுக்குள்ளேயே பண்ணுவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நேரடி கொள்முதல் முறையாக செயல்படலை, இடவசதி இல்லை, விவசாய நெல்லாம் வீணாக போகுதுன்னு சொல்லி விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. ஆமாம், அதிகாரிகள் கண்டுகொள்ள இல்லை. லஞ்சம் வாங்க இடைத்தரகர்கள் அதிகாரிகள் துணை போகிறாங்கன்னு விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. உண்மைதான், அதிகாரிகள் துணை போகிறதுனால தான் ஒரு லஞ்சம் வாங்குறாங்க. விவசாயிக்கு லாபகரமான விலை தரல. 54 ரூபா தரேன்ட்டு 24 ரூபா தர்றாங்க. ஆனால் நான் கொண்டு போய் நெல்லை கொட்டினா ஒரு 15 நாள் 20 நாள் வச்சுக்கிறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே மாநில சர்க்கார் உடனே எடுக்கணுமா இல்லையா? 20 நாள் நெல் கிடந்தா எலி திங்குது. நான் ராத்திரில் எல்லா மிருகங்கள் சாப்பிடுது. அதை பெருச்சாலி எல்லாம் தின்னுட்டு போகுது. நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு 15 நாள் எங்களை எடுக்க மாட்டேங்கிறாங்க. 15 நாளைக்கு காசு கொடுத்தா எடுக்கிறாங்க. தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுக்கு கோரிக்கை. ஸ்டாலின் சொன்னார் 25 ரூபா தரேனாரு கிலோவுக்கு. நெல்லுக்கு 4000, கரும்புக்கு 4000 தரேனாரு. விவசாயி வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்களே. நெல் பாருங்கள், மூட்டையாக அப்படியே முளைச்சி கிடக்கு எல்லா பக்கமும். இது முளைக்காமல் இருக்க காப்பாற்றி ஷெட்டு போடணுமா இல்லையா? எல்லா டிபிசிக்கும் நிரந்தர ஷெட்டு போடணுமா இல்லையா? போட மாட்டேங்கிறாங்க. அதனால் விவசாயியை இந்த நாட்டுடைய அடிமை மாதிரி தான் பார்க்குறாங்க வச்சு வேறு ஒன்றும் இல்லை. இழப்பீடு செஞ்ச விவசாயிகளுக்கு என்ன நிவாரணம்? இழப்பீடு ஏக்கருக்கு 40,000 இழப்பீடு கொடுக்கணும். இல்லாட்டி நான் வாங்கின கடனை எப்படி அடைப்பேன்? கடன் வாங்கியாச்சு பாருங்கள், நெல் நனைஞ்சு போச்சுன்னு ஒரு அம்மா டிராக்டரை விட்டு வயலெல்லாம் உழுதுருச்சு. அந்த அம்மா எப்படி வாங்கின கடனை அடைக்கும்? அது நெல்லை அறுத்தாலும் வாங்க மாட்டாங்க, அது ஒரு முளைச்சி போச்சு. அதனால் ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபா தமிழக அரசு நஷ்டம் எடுத்தாங்க. திமுக அரசு அந்த 4 ஆண்டுல விவசாயிகளுக்கு நிறையா செய்திருக்கதா சொல்லுவாங்க. எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு அவங்களே கேளுங்க. வேளாண்மைக்கு தனியாக லாபகரமான விலை கொடுக்கல. இல்லை மத்திய சர்க்கார் 40 எம்பி வச்சுருக்காங்க. இந்த 40 எம்பி போய் டெல்லியில் படுத்துக்கிட்டா பார்லிமெண்ட்லேயே விவசாயிக்கு லாபகரமாக விலை கொடுங்க. இப்போ இந்த அழிஞ்சு போன பயிர்கள்லாம் நஷ்டம் எடுக்கணும் கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? 40 எம்பி இருக்காங்க, கேட்க மாட்டேங்கிறாங்களே. விவசாயியை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. அதனால் எங்களுக்கு முதல்ல இந்த நெல்லுக்கு லாபகரமான விலை வாங்கி தரணும். இந்த எங்களுக்கு இந்த காவிரி நதி
மேட்டூர்லேருந்து இது கரூருக்கெல்லாம் தண்ணி கொடுத்துடலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் நம்ம தமிழ்நாட்டில் மழை பெஞ்சு வேஸ்ட்டாக கடலில் போய் வருது கேரளாவில். அதை திருப்பி விட்டால் பொன்னணியார் டேமுக்கும் தண்ணி கொண்டுடலாம். அதை வந்தால் அங்கிட்டு தோரங்குறிச்சி, பருங்காபுரி, மணப்பாறை அந்த பகுதியெல்லாம் வளர்ந்துடும்.